அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய காலகட்டத்தில் நம் எல்லோருக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் கட்டாயம் தேவை. அது எதனால் அப்படின்னா, ஆன்லைன் ஷாப்பிங், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கூகுள் பே, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், இது போல் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம பேங்க் அக்கவுண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் நம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய மணியை பார்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஷாப்பிங் பண்ணுறதுக்கும், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய ஃபண்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படி நம்ம ஃபண்டை பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதுனால எவ்ரி 3 months பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வேல்யூவேஷன் இருக்கோ அதற்கு தகுந்தாப்பில் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி 3 months நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும் ஹராம், அதாவது தடை செய்யப்பட்டுள்ளது. நம்ம அக்கௌண்ட்டில் பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை கிளியர் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நான் ஆலிமோ முஃப்தியோ கிடையாது. நம்ம நாட்டில் உள்ள ஷரியா போர்ட் அட்வைசரி எப்படி இன்ட்ரெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக இந்த பாட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு இது சம்பந்தமாக டவுட்ஸ் இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆலிமை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிளியர் பண்ணுங்க. அல்லாஹ் நன்கறிந்தவன். உங்கள் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ சீக்கிரமாக கிளியர் பண்ணணுமோ உடனே அந்த இன்ட்ரெஸ்ட் மணியை கிளியர் பண்ணணும். முதல்ல உங்கள் சொந்த தேவைக்காக எக்காரணத்தை கொண்டும் அதை பயன்படுத்தக்கூடாது. வீட்டு வாடகைக்கு, ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு, ஷாப்பிங் பண்ணுவதற்கு, டேக்ஸ் பே பண்ணுவதற்கு, பர்சனல் ஆர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஃபெனால்ட்டிஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் மணியை பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் மணியை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் மணியை யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா சதக்கா கொடுக்கக்கூடிய நியத்தோடையோ எந்தவித நன்மையை கருதியோ இந்த இன்ட்ரெஸ்ட் மணியை கொடுக்கக்கூடாது. இந்த இன்ட்ரெஸ்ட் மணி கொடுக்கறதுனால எந்த வகையான நன்மைகளையும் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த இன்ட்ரெஸ்ட் மணியை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். பள்ளிவாசல் கட்டுவதற்கோ அல்லது ரிவோனேஷன் பண்ணுவதற்கோ கொடுக்கக்கூடாது. குர்ஆன் பிரிண்டிங் பண்ணுறதுக்கும் மத சம்பந்தப்பட்ட புத்தகம் பிரிண்டிங் பண்ணுவதற்கும் இந்த மணியை பயன்படுத்தக்கூடாது. பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த மணியை பயன்படுத்தக்கூடாது. அல்லது உங்களுடைய உற்றார் உறவினருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுவதற்கும் இந்த மணியை பயன்படுத்தக்கூடாது. சரி, இந்த பணத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படுவதாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து உதவலாம். அதே போல் அர்ஜெண்ட்டாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைப்பட்டாலும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம். பொதுமக்களுக்கு உதவக்கூடிய வெல்ஃபேருக்கு, டாய்லெட் கட்டுவதற்கு, ரோட்ஸ் போடுவதற்கு, கிணறு அமைப்பதற்கு, அவசரகால நிதியுதவி கொடுப்பதற்கு, இது போல் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த பணத்தை கொடுக்கலாம். திடீர்னு டிசாஸ்டர் ஏற்பட்டாலும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த பணத்தை கொடுக்கலாம். இயற்கை பேரழிவு ஏற்படும்போது அவசரகால உதவியாக பிளாங்கெட்ஸ் வாங்குவதற்கும், ஃபுட்டு வாங்குவதற்கும், க்ளோத்தஸ் வாங்குவதற்கும், இது போல் அவசரகால உதவிக்கும் இந்த ஃபண்டை பயன்படுத்தலாம். இப்போ நிறைய பேர்
இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அந்த பணத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் தெரியாமல் இருப்பீங்க. நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மணியை வந்து உடனே கிளியர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய சொந்த தேவைக்கு எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. அதே போல் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், யாருக்கெல்லாம் கொடுக்கலாங்கிறதும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.